இராணுவ கட்டுப்பாட்டு பலாலியில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்மன் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த அம்மன் ஆலயம் இதில் வந்து அடைக்கப்பட்டிருந்தது வந்து இப்போ திறக்கப்பட்டிருக்குது. இது பலாலி சந்திலேருந்து ஆண்டனிபுரம் வந்து ஆண்டனிபுரத்தால் தலை இல்லாமல் ஒரு விக்கிரகம் இருக்குது. அதே மாதிரி இங்கால பார்த்தி யாழ்ப்பாணத்துக்கு இதுதான் பெரிய கோயிலாக இருந்திருக்கு. நாளைக்கு தான் எங்களுக்கு தெரிய போகுது இதுக்கால போகலாமா இல்லையான்னு. அதாவது பகுதி பின்னுக்கு அம்மனுடைய அந்த உருவங்கள் இராணுவத்தின் வாகனத்தில் தான் போய் வந்த நாங்கள். கிணத்துக்குள்ள வந்து ஒரு விக்கிரகம் இருக்கிறதாகவும் இதுதான் வசந்த மண்டபமாக இருந்திருக்கும். இப்படி எல்லாம் அந்த பாப்பம் வந்து நினைக்கல. அரச மரம் முதல் வந்துச்சா இல்லாட்டி பிறகு வந்துச்சா என்று. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் பலாலியில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்மன் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த அம்மன் ஆலயம் வந்து அண்மையில் வந்து இப்போ 3 மாதத்துக்கு முதல் அந்த கோயில் விட்டாச்சுன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த கோயிலுக்கு செல்வதற்குரிய வீதி விடவில்லை. இராணுவம் வந்து அந்த வீதியை விடுவதில்லைன்னு சொல்லி அந்த திருப்பம் அந்த கோயிலுக்கு போகிறதுக்குரிய அனுமதி வந்து மறக்கப்பட்டிருந்தது. மக்கள் வந்து பஸ்ஸுகளில் ஏறி தான் போனது. அதாவது இராணுவம் வந்து மக்களை பதிஞ்சு அந்த தேசிய அடையாள அட்டை வாங்கி பதிஞ்சு ஃபோன் எல்லாம் வேண்டி வச்சுட்டு தான் அந்த மக்களை வந்து இந்த ஆலயத்துக்கு கூட்டிக் கொண்டு வரவை. ஆனால் இப்போ ஒரு கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா திருப்பம் அந்த ஆலயம் சம்பந்தமான ஒரு பேச்சு வந்திருக்கின்றது. திருப்ப அந்த ஆலயத்துக்கு போகிறதுக்குரிய வீதி வந்து தற்பொழுது விடுகிறார்கள் என்ற அந்த ஒரு பேச்சு வந்திருக்குது. விட போகிறார்கள் என்று அரசு தரப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இது சம்பந்தமாக சொல்லியிருந்தார். அப்போ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த தினம் இங்கே வந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு போக முடியுமா, விடப்பட்டிருக்கா என்பது தொடர்பாக. ஆனாலும் இன்னும் வந்து மக்களுக்கு போகிறதுக்குரிய அனுமதி, பொதுமக்கள் வந்து சுதந்திரமாக போகிறதுக்குரிய அனுமதி, இந்த பாதையால் போகிறதுக்குரிய அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் அந்த பாதையும் வந்து இன்னும் சீர் செய்யப்படவில்லை. அப்படி இருந்து கூட இங்கே இருக்கக்கூடிய இந்த இராணுவத்தினர் கதைத்து மற்றும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடன் கதைத்து எங்களுக்கு போறதுக்குரிய அனுமதியை பெற்று உள்ளுக்கு போயிருந்தோம். தொடர்ந்து வந்து மக்கள் வந்து எதிர்காலத்தில் நாளைய தினம் இங்கே ஒரு பொங்கல் இடம்பெற இருக்குது. அந்த பொங்கலின் பின்னர் நாளைய தினத்தின் பின்னர் தான் தெரியும் மக்கள் வந்து எப்படியாக இந்த இடத்துக்குள்ள போகலாம், இலகுவாக சென்று ஆலயத்தை வழிபடலாம் என்பது தொடர்பாக இன்றைய தினம் இந்த காணொலியில் இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் எப்படி இருக்குது, இந்த ஆலயம் தொடர்பாக பார்க்கலாம். இப்போ இந்த கோயிலுக்கு வாரண்டா இப்போ பழமையாக வார பாதை விடையில தானே, அது ஆமி விடையில இப்போ வேற பாதைக்கால தானே வர்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு வாரண்டா, இந்த இடத்துக்கு வாரண்டா இந்த எப்படி வரணும்? இப்போ பலாலி சந்திலேருந்து ஆண்டனிபுரம் வந்து ஆண்டனிபுரத்தால் வந்து அந்த பைரவர் அடிக்கால போய் அதெல்லாம் போகணும். அந்த பலாலி என்ன அந்த இது அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது பக்கத்து ஒழுங்கேக்கலால் இறங்கி அந்த ரோட்டால இறங்கி அப்படியே நேராக வந்தால் ஒரு சந்தி வருது. அப்படித்தானே? அந்த சந்தியால திரும்ப இஞ்சால வரலாம். அந்த சந்தியால இடப்பக்கம் திரும்பணும். இடப்பக்கம் திரும்பினா இந்த சந்தைக்கு வருது. வந்து அதுக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ரோடு இப்படியே போய் அம்மன் கோயிலுக்கு போகிறப்ப இது இதால மருதடிக்கு போகும். மருதடியிலேருந்து அஜ்வேரிக்கும் போகலாம், பசாவளானுக்கும் போகலாம். மருதடிக்கு இந்த பாதை போகலாம். சரி சரி. அந்த மருதடிக்கு மருதடி ரைட் ரைட். அதாவது இதால வராங்க இந்த பாதையால வரலாம். பசாவளம் சந்தியால வந்து இந்த ரோட்டால வரலாம். ஆமாம். சரி சரி, நன்றி. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பாதையால் வந்து நீங்கள் இதுக்குள்ளால போய்க்கல. இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து அடைக்கப்பட்டிருந்தது வந்து இப்போ திறக்கப்பட்டிருக்குது. இதால் போய் இந்த இடத்துல இதில் மரத்துக்குள்ள ஒரு இராணுவ அதிகாரி இருக்கிறார், ஒரு இராணுவம் இருக்குது. அந்த இராணுவத்திட்ட நாங்கள் பதிஞ்சிட்டு தான் இப்போ வரையும் போகிறதுக்குரிய அனுமதி இருக்குது. இன்றைக்கு நாங்கள் அப்படி தான் போனாங்க, பதிஞ்சிட்டு தான் இதுக்குள்ளால போனாங்க. காட்டிய அந்த வீதிக்குள்ளால் இராணுவத்தினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகும்பொழுது இதில் ஒரு வைரவர் ஆலயம் ஒன்று இருக்குது. இந்த ஆலயத்தை தாண்டி தான் இதால் போனாங்க. ஆனால் இது வந்து இந்த ஆலயத்துக்கு இந்த கோயிலுக்கு குறித்தான பாதையில் இது வந்து மக்களுடைய காணி, மக்களுடைய இந்த காணிக்களால் இராணுவம் வந்து தற்காலிகமாக போகிறதுக்குரிய ஒரு பாதை தான் வந்து இதுக்குள்ள அமைக்கணும். இந்த பாதையால் தான் வந்து தொடர்ச்சியாக மக்கள் இனி போக வேண்டி வரும். அது சம்மந்தமாக தான் இந்த காணொலி அமைய போகுது. அதே சமயம் வங்காள இராணுவத்தினருடைய கராச், அதாவது வாகனங்களை வந்து நிறுத்தக்கூடிய கராச் கூட இதுக்கு இருக்குது. அதால் தான் வந்து அவர்கள் அந்த பிரதானமான பாதையூடாக செல்வதற்குரிய அனுமதி கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து பார்ப்போம், நாங்கள் இதுக்குள்ள போய் பார்ப்போம் என்னவா காட்டு பாதைக்குள்ளலாம் போகணும். ஆனால் எதிர்காலத்தில் வந்து இதுக்குள்ள வந்து பாதைகள் வந்து அமைக்கப்படும்னு சொல்லினோம். அப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே முள்ளு கம்பிகள் அடிக்கப்பட்ட ஒரு பாதை ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மக்களுக்கு செல்வதற்குரிய பாதை கொடுப்பதற்காக, அதாவது ஆலயத்துக்கு செல்வதற்காக இந்த அமைக்கப்படக்கூடிய இந்த பாதைகள் கூட மக்களுடைய காணிக்கெல்லாம் அமைக்கப்படுகிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கமான விடயம். ஆனால் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய பாதை ஆலயத்தினுடைய தெற்கு பக்கத்தில் இருக்குது. அதால் வந்து இலகுவாக ஆலயத்துக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு மேலாக இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து இப்பொழுது மக்கள் வழிபடுவதற்கு குறிப்பிட்ட ஒரு சில தினங்கள் வந்து இராணுவத்தினுடைய அனுமதி ராணுவம் கொண்டு வந்து திருப்ப ஏற்றி கொண்டு போற மாதிரியாக இங்க வந்து போய் கொண்டிருந்தவை. அப்படியான எந்த விதமான தடைகளும் இல்லாமல் இராணுவத்தினுடைய அந்த அனுமதிகள் பெறுவது என்பது இல்லாமல் முற்றுமுழுதாக மக்கள் சுதந்திரமாக வந்து இந்த ஆலயத்தை வழிபட வேண்டும் என்ற அந்த எண்ண நோக்கோட தான் பாத்தீங்கன்னா இந்த புதிய பாதை வந்து தற்பொழுது அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக இந்த ஆலயம் இப்ப எந்த நிலையில் இருக்குது என்பது தொடர்பாக நாங்க பார்க்கலாம். கோயிலுக்குள்ளுக்கு பார்த்தோம்னா இப்படி தான் இருக்குது. பழைய கோயில் இப்போ வந்து போகிறது தானே. இப்போ இந்த இடத்துல
இது வந்து முதல் எழுதப்பட்டிருக்கக்கூடியதான். ஆண்கள் மேலங்கியுடன் உள்ளே வேற செல்ல வேண்டாம் அப்படின்ட்டு இதெல்லாம் முதல் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இங்காலையும் பல குறிப்புகள் போடப்பட்டிருக்கணும். இந்த முன்னைய முதல் காலத்தில் இருக்க இந்த திருமணம் நடாத்துறது மற்றது காவடி எடுக்கிறதுக்கெல்லாம் இவ்வளவு கட்டணம்ன்றது 20 ரூபா. இங்கே வரும் 20 ரூபா இல்லை போட்டிருக்கணும், 20 ரூபா அப்படி இதில் ஒன்று இதாக போட்டு கோயிலுக்கு உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோயில் பிரமாண்டமாக அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய கோயில்னு வந்து இருக்குன்றேக்க இது அந்த காலத்தில் ஒரு பெரிய செல்வாக்கான கோயிலாக இருந்திருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கால இந்த தனியாக இருக்கக்கூடிய இந்த அறைக்குள்ள பல விக்கிரகங்கள் வந்து உடைஞ்ச நிலையில் இருக்குது. இதுக்குள்ளுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். இது இங்கே இந்த கோயிலானந்தானா இல்லாட்டி வேறு எதுவும் கோயிலோ தெரியல. அங்கே பாருங்கள், அதில் வந்து தலை இல்லாமல் ஒரு விக்கிரகம் இருக்குது. அதே மாதிரி இங்கால பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து தலைகள் திரும்ப தனியாக இருக்கக்கூடிய விக்கிரகங்கள்லாம் அப்படி இருக்குது. அது மாதிரி இங்கால பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய சூலம் ஒன்று இருக்குது. மிகப்பெரிய அளவிலான ஒரு வைரவர் சூலம் ஒன்று இந்த இடத்துல இருக்குது. அப்படியே இங்கால பார்த்தோம்னா கோயிலுக்கு முன்னுக்கு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த முன்னால் இருக்கக்கூடிய இந்த நந்தி பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு தத்துருவமான ஒரு நந்தி உண்டு. இப்படி நந்தி வேறு இடத்துல இல்லைன்னு சொல்வார்கள். இந்த பலர் முதல் சொன்ன அந்த கதையை வச்சு தான் நான் இதை சொல்கிறேன். இதில் நீங்கள் பார்க்கலாம் பாருங்க, இந்த நந்தி வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பில், அதாவது ஒரு கம்பீரமான தோற்றத்தில் வந்து முன்னுக்கு இருக்கக்கூடிய மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்குதுல நந்தி, அதோட பின்னுக்கு இங்கால வந்து பலிபடம் இருக்குது. அப்படியாக கோயிலுக்குள்ளே பழைய காலத்தில் அந்த வர்ணம் திட்டப்பட்ட முறையில் அப்படியே இருக்குது. உள்பகுதி இருக்குது, அங்கே மூலஸ்தான பகுதி வந்து பூட்டப்பட்டிருக்குது. இந்த கோயில் தான் இனி மக்களுக்குரிய அனுமதி வழங்கியிருக்கிறோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து தனிப்பட்ட அறைகள் எல்லாம் இருக்குது. இந்த கோயிலுக்குரிய சமையல் செய்கிறது இல்லாட்டி பரிவார சமையலுக்குரிய அறைகள் எல்லாமே இதில் இருக்குது. அப்படி இங்கால பார்த்திங்கன்னா இந்த தூணை பாருங்கள், அந்த பழைய காலத்து தூண் கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேலைப்பாடு இருக்குது. அந்த காலத்துலேயே கீழே இந்த இங்கால பிள்ளையார் இருக்கிறார், இங்கால யானையோட உருவம் இருக்குது. அப்படியா பார்த்திங்கன்னா இந்த தூண் வந்து பழைய கால தூண்லேயே டிசைனுகளோட பாருங்கள், எல்லாம் மேலே ஒரு டிசைனுகளோட வந்து இருக்குது இந்த தூணுகள். இது வந்து கண்ணகி அம்மனுடைய படங்களை அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ராஜராஜேஸ்வரி அம்மன் என்று சொல்கிறார்கள், ஆனால் கண்ணகி அம்மனுடைய அந்த கையில் சிலம்போடு இருக்கக்கூடிய கண்ணகி தெய்வத்தினுடைய உருவங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்காலி பக்கமும் அதே தூணமைப்பில் வேலைப்பாடுகளோடு இருக்குது. இது ஆலயத்தினுடைய வழிப்பகுதி. வெளியில் இருக்கக்கூடிய தூண்களும் அப்படித்தான் இருக்குது. அப்படி இங்கால பார்த்திங்கன்னா மூலஸ்தானம் கீழ்ப்பகுதி முழுவதுமாக அப்படியே கருங்கல்லில் செய்யப்பட்டிருக்குது. அந்த காலத்தில் கருங்கல்லில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கோயிலாக இருக்குது. அதான் இப்போவும் இந்த மூலஸ்தான பகுதி வந்து சிதைவடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த கருங்கல் வேலைப்பாடு தான். அதே மாதிரி நீங்கள் அங்கே பார்க்கலாம் பாருங்கள், அங்கேயும் வந்து கண்ணகி தெய்வத்தினுடைய தெய்வம் வந்து அதில் காட்சி தருதா. அது மாதிரி இங்கால பக்கம் விநாயக பெருமான் முற்று முழுதாக கருங்கல் வேலைப்பாடுகளோடு நிறைந்திருக்கக்கூடிய மூலஸ்தான பகுதி. எவ்வளவு ஆசைகளோடு, எவ்வளவு கற்பனைகளோடு, எவ்வளவு சந்தோஷத்தோடு இந்த கோயிலில் இந்த மக்கள் வந்து முதல் வாழ்ந்திருப்பார்கள். அழகான ஒரு கோயிலாக இருக்குது. பின்பக்கம் இந்த கருங்கல் பகுதி வேலைப்பாடுகளை பார்க்க ஒரு அழகான இடமாக இருக்குது. இங்கால விநாயக பெருமானுடைய சந்நிதி. அது மாதிரி இங்கே விநாயக பெருமான் அங்கே இருக்கிறார் மேலே. அதே மாதிரி அப்படி இங்கால பார்த்தோம்னா அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பின்பகுதி. பின்னுக்கு அம்மனுடைய அந்த உருவங்கள், சாமரம் வீசக்கூடிய பெண்கள், அப்படி ஒரு அழகிய காட்சியாக இருக்குது. அப்படியா இங்கால இந்த தீத்தம் வர இது இங்காலே வந்து சரஸ்வதியினுடைய உருவங்கள் அப்படியாக பார்க்க உண்மையாகவே பிரமிப்பாகவும் இருக்குது, கவலையாகவும் இருக்குது. இந்த இடங்களில் பார்க்கல இவ்வளவு தூரமாக இவ்வளோ இடத்தையும் வந்து நாங்கள் வந்து இழந்திருக்கிறோம், எங்களுக்கு இன்னும் கிடைக்கல என்று பார்க்கல வந்து ஒரு மனசுக்கு வந்து அவ்வளோ கவலையாக இருக்குது. இங்கால முருகப்பெருமானுடைய சந்நிதி, மேலே வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் இருக்கிறார், அதில் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படியாக முருகப்பெருமானுடைய சந்நிதி இருக்குது. மயில்கள் எல்லாமே மேலே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மரங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த மரங்கள் எல்லாம் முதலே இருந்துச்சா இல்லாட்டி பிறகு விட்டுட்டு போனதுக்கு பிறகு இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்குள்ள இதுக்குள்ளே வந்துச்சான்றதெல்லாம் தெரியலை. இந்த கோயிலோட சம்மந்தப்பட்ட ஆக்களோட காய்ச்சி பார்க்கும்பொழுது தான் இது சம்மந்தமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து அருகில் வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது, கோயில் கிணறு.
ஃபுல்லாகவே கட்டப்பட்டிருக்கு பாருங்கள். சைட்டில் ஃபுல்லாகவே அந்த பழைய காலத்து கிணறுகளில் வந்து சைட்லாம் ஃபுல்லாக கட்டிடணும், கல் வச்சு கட்டிக்கணும். சீமந்தா இல்லாமல் அப்படி அந்த கல் வச்சு கட்டியிருக்கணும் பாருங்க. சின்ன கிணறு உண்டு. அப்படியாக இங்கால பார்த்தோம்டா மேலே அம்மனுடைய உருவங்கள், கோவில். இதில் ஒரு பெரிய அரச மரம் ஒன்று நிற்குது. இந்த அரச மரம் முதல் வந்துச்சா இல்லாட்டி பிறகு வந்துச்சான்றது வந்து தெரியல. கிட்டத்தட்ட 35-40 வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ பெருசாக வந்திருக்குமாண்டா வந்திருக்குமென்று நாங்கள் நினைக்கலாம். ஏன்னாண்டா அரச மரம் ஒரு அவ்வளோ பெரிய மரம் இல்லை, கீழ்ப்பகுதியை பார்க்கல. இதில் வந்து நடராஜருக்குரிய தனியான சந்நிதி, நடராஜ பெருமானுக்குரிய ஒரு தனியான சந்நிதி வந்து இதில் இருந்திருக்குது. உள்ளுக்கு வந்து விற்கிறாங்களே எதுவுமே இல்லை. ஆனால் இது நடராஜ பெருமானுக்குரிய ஒரு தனியான சன்னதியாக இருக்குது. அது மாதிரி இங்கால இதுதான் வசந்த மண்டபமாக இருந்திருக்கும். இதுதான் வசந்த மண்டபம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வசந்த மண்டபத்தினுடைய நிலை, வசந்த மண்டபம் இல்லை. வசந்த மண்டபத்துக்கு முன்னுக்கு வந்து பெரிய மரம் ஒன்று வந்துச்சு. இந்த அரச மரம் வசந்த மண்டபத்துக்கு முன்னுக்கு வந்தபடியால் இந்த வசந்த மண்டபத்துக்கு வந்திருக்கக்கூடிய தூண், இதில் இருக்கக்கூடிய தூணும் இல்லை, இங்கால் இருக்கக்கூடிய தூணும் இல்லை. அதை முழுவதுமாக பார்த்திங்கன்னா இந்த அரச மரம் வந்து தண்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்குதுன்னு சொல்லணும். மூழ்கிட்டு அரச மரத்துக்குள்ளே அங்கே பாருங்க, மேலே அந்த மரம் எல்லாம் அதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டுது. அது மாதிரி இங்கே கீழே பார்த்திங்கன்னா கீழே இந்த அரச மரத்துக்குள்ளேயே இந்த தூண் பகுதிகளோட இந்த துண்டுகள் வந்து உள்ளுக்குள்ளே மூடப்பட்டுது. அவ்வளோத்துக்கு பெருசாக வந்து இந்த அரச மரம் வளர்ந்துட்டுது. அது மாதிரி இங்கால ஜாகசாலை இருக்குது. இதில் இது வந்து சுவாமி சுற்றி வந்து கொடியேற்றினது பிறகு சுவாமி சுற்றி வந்து சாமி இங்கே நிற்க இதில் ஜாகசாலையில் பூஜை நடக்கும். அந்த ஜாகசாலையும் வந்து இதில் இருக்குது, மேல் கூறப்போகுது ஒன்றும் இல்லாமல். அப்படியாக இங்கால பார்த்திங்கன்னா இதில் வந்து சந்தான கோபாலனுடைய இடம், சந்தான கோபாலர் இருக்கிறார் இங்கே. அது மாதிரி இங்கால வந்து வைரவ பெருமானுடைய விக்கிரகங்கள், அந்த விக்கிரகங்கள் ரெண்டுமே இருக்குது. இதுக்குள்ளேயும் வைரவ பெருமானுடைய விக்கிரகம் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் வைரவ பெருமானுடைய விக்கிரகம் இருக்குது. அது மாதிரி அங்கால சந்தான கோபாலருடைய விக்கிரகம் இருக்குது. இங்கால வந்து மணிக்கோபுரம். இந்த மணிக்கோபுரத்தை நீங்கள் அங்கே மேலே பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த அரச மரம் அந்த மணிக்கோபுரத்துக்குள்ளே வந்து எப்படி மேலே தாங்கப்பட்டு நிற்கிது. அந்த எவ்வளோ வருஷமாக அந்த இடத்துலையே வந்து அதுக்குள்ளே புதஞ்சி ஒன்று போகிற மாதிரி இருக்குது அந்த அரச மரம். வணக்கம் அண்ணா. இல்லை, எவ்வளோ காலத்துக்கு பிறகு இப்போ இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் வந்து போகிறீங்க? இப்போ நான் இதுக்கிட்ட இப்போ சண்டை இப்போ இது இதை விட்டு போனதுக்கு இப்போ இந்த இதான் வந்திருக்கிறேன். விட்டு போனது பிறகு ரெண்டு தான் மாறி கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? ஒரு 35-40 வருஷம். 35 மேலே. அப்போ நான் சின்ன படிப்பு, எனக்கு ஒரு 14-13 வயசு தான் இருக்கும் அப்போ. அப்போ பார்த்த கோயிலை இப்போ பார்க்குறீங்க? இப்போ பார்க்குறோம். அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? அதான் என்ன சொல்கிறேன்னு தெரியும். அந்த இதில் வந்ததும் அந்த இதை பார்த்ததும் அந்த எப்படி சொல்கிறாண்டே ஒரு கவலை தானே. ஒரு கவலை கலந்து சந்தோஷம். இப்போ இருந்தாலும் விட்டுட்டாங்களே என்ன ஒரு சந்தோஷம். ஆனால் எப்படி இருந்த கோயில் இப்படி வந்துட்டேன்றது ஒரு கவலை. அந்த இப்படி எல்லாம் அந்த பாப்பமண்டே நினைக்கல, வருவமண்டே எதிர்பார்க்கல. முதல் பெரிய அளவில் பிரமாணம் திருவிழா எல்லாம் இங்கே நடந்ததா? நல்ல திருவிழா எல்லாம் நடக்கிறது. இப்போ அப்போ இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குமென்றால் இலங்கைக்கு இதுதான், யாழ்ப்பாணத்துக்கு இதுதான் பெரிய கோயிலாக இருந்திருக்கு. என்னடா இப்போ அப்போவே அந்த மூலஸ்தானம் எல்லாம் கருங்கல்ல கட்டி வச்சிருந்துருக்கேன். பார்க்கவே தெரியுது ஒரு பெரிய கோயிலாக இருந்திருக்கும். தொடர்ந்து இருந்துச்சுன்னா அவ்வளோ தூரம் வளர்ச்சி பெற்றிருக்குமென்னு இந்த கோயில் இப்போ பார்க்கவே தெரியுது. அப்போ நான் சின்னபடியே இல்லையே இப்போ யாழ்ப்பாணத்துக்குள்ள இந்த அம்மன் தான் பெரிய அம்மனாக இருந்தது. சரி அண்ணா, சந்தோஷம் அண்ணா. இந்த மணிக்கோபுரமும் அங்கே வந்து மணி இல்லை, ஆனால் மணி இருந்திருக்கக்கூடிய அந்த இது இருக்குது. மணிக்கோபுரம் இந்த கல்லை பாருங்க, எல்லாம் இந்த பழைய கல்லுகள். இது வந்து முருகக்கல் இல்லை, ஆனால் சிலது முருகக்கல் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கல்லுகள் வந்து ஒரு வித்தியாசமான கல்லுகள். என்னென்னு சொல்கிறோம், அந்த முதல் வந்து இந்த கண்டகல், அந்த நல்ல கல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த கல் மாதிரி. ஆனால் முருகக்கல்லும் இடையிடையே இருக்குது. அப்படியான அமைப்பு, அப்படி கட்டின கட்டுதங்கள்னு பார்த்திங்கன்னா இப்போ வரையும் இங்கே நிலைச்சி நிற்குது. இவ்வளோ தூரம் வந்து இதண்டா முழுக்கவும் அந்த கல்லாம் பார்த்திங்கன்னா இது கட்டியிருக்கணும் இந்த மணிக்கோபுரம். அப்படியாக பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ வருடங்கள் கடந்ததுக்கு பிறகு அது மக்களோட கைக்கு கிடைக்கல என்று இருக்கிற நிலையில் தற்பொழுது இது மக்களோட கைகளுக்கு கிடைக்க போது மக்கள் வந்து சுதந்திரமாக வந்து வழிவரத்துக்குரிய அனுமதி கிடைக்கிறது என்பதில் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. இதுக்குரிய ஏற்பாடுகள் செய்தவர்கள் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் வெகு விரைவில் வந்து இதை வந்து மக்கள் வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல், இன்றைய கூட வரைக்கும் இராணுவத்தினுடைய அந்த அனுமதிகளை பெற்றுத்தான் வர வேண்டியிருந்தது. அப்படியான தடைகள் இல்லாமல் இங்கே வந்து வழிவரத்துக்குரிய அனுமதி வந்து வெகு விரைவில் கொடுக்க வேண்டும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு இங்கே அருகில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்குது, அதே மாதிரி இதுலேயும் ஒரு கிணறு ஒன்று இருக்குது.
இந்த கிணத்துக்குள்ளே வந்து ஒரு விக்கிரகம் இருக்கிறதாகவும், அந்த விக்கிரகம் தான் பார்த்தீங்கன்னா பல அந்த விக்கிரகத்துக்குள்ளே பல இதுகள் மறைந்திருக்குன்னு சொல்லினோம், பல மர்மங்கள் மறைந்திருக்கு. அந்த விக்கிரகத்தை ஒளியால் அடுக்கணும் இந்த கிணத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லினோம். இந்த கிணறு வந்து இப்போ பார்க்கக்கூடிய நிலைமையில இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் இந்த கிணறை வந்து இறைக்கும் பொழுது இதை வந்து வெளியேற்றைகளை நாங்கள் இதுக்கு இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அந்த விக்கிரகம் தொடர்பாக தெரிஞ்சவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களிடம் அது சம்மந்தமாக கேட்டு நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சம்மந்தமாக இன்று கூட பார்த்திங்கன்னா அந்த மக்கள் வந்து சுதந்திரமாக வருவதற்கு அனுமதி இல்லை. இராணுவத்தினோட அனுமதி பெற்று உயர் அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று தான் வர வேண்டிய நிலை இருக்குது. நாளைய தினம்தான் தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். எந்த பாதையினூடாக எப்படியாக மக்கள் வரலாம் என்பது தொடர்பாக ஒரு முழுமையான விளக்கம் நாளைய தினம் உங்களுக்கு கிடைக்கலாம். வணக்கம். நான் வந்து பலாலி கிழக்கில் ராயேஸ்வரி அம்மன் கோயிலின் உபதலைவர். நான் ரொசான்குமார். இங்கே வந்து தற்போது வந்து ஆலயம் வந்து முழுமையாக விட்டு தந்திருக்கு. ஆனால் வந்து இன்னும் வந்து அதற்கான அனுமதி வந்து சரியாக தரவில்லை. எப்போ தருகிறார்கள் என்று தெரியவில்லை. இப்போ கோயிலுக்கு போய் வந்ததும் பெரும் கரைச்சலோடு தான் போய் வந்தேன். நாங்கள் கிட்டத்தட்ட அரைமத்தியாளன் நின்று தான் போய் வந்தேன். பதிவுகளை மேற்கொண்டு தான் போய் வந்தேன். வாரவர்கள் அதில் வந்து சந்தையில் பதிஞ்சு கொண்டு தான் உள்ளுக்கு வரணும். இதே மாதிரி முதல் கட்டத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து முதல் 2004 அந்த காலப்பகுதியில் போய் வந்தது இராணுவத்தின் வாகனத்தில். எங்களோட அடையாள அட்டை காட்டி அவர்களிடம் அடையாள அட்டை கொடுத்து தொலைபேசி ஆகியவற்றை கொடுத்து இவ்வளவு காலமும் போய் வந்த நாங்கள். இப்போ மீண்டும் வந்து இந்த புது அரசாங்கம் வந்த பிறகு மீண்டும் அதே நடைமுறையில் இருந்தது. இப்போ கடைசியாக வந்து நான் 6 மாதத்துக்கு முதல் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் பூசை செய்யலாமென்று பழைய அரசாங்கம் சொல்லி அந்த நடைமுறை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடைபெற்று வந்தது. போய் விளக்கு வச்சு வந்தது. தற்போது வந்து இது நடைமுறையில் இருந்தது. தற்போது கடைசியாக வந்து பழைய எஸ்எஃப் கமாண்டர் வந்து ஒரு தற்காலிக பாதை விடுவித்து அதுக்கால போகலாமென்று சொல்லி ஒரு மாதத்துக்கு ஒரு கிழமைக்கு பிறகு புது எஸ்எஃப் கமாண்டர் வந்து அதனை வந்து மறைத்து விட்டார். அதற்கு பிறகு நாங்கள் பலாலி டி சந்தி இல்லாட்டி சாவலான் சந்திக்கு போய் பழையபடியாக இராணுவத்தின் வாகனத்தில் தான் போய் வந்த நாங்கள். தற்போதும் கிட்டத்தட்ட போன வெள்ளிக்கிழமை தொடக்க நாங்கள் அப்படித்தான் போய் வந்தோம். இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து நாங்கள் இந்த தற்காலிக பாதையால் போகலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது நடந்தால் எங்களுக்கு சந்தோஷம். நாளைக்கு இது சம்மந்தமாக எங்களுக்கு தெரிய வரும் என்ன மாதிரி நிலப்பாடுன்ட்டு. அப்போ இன்றைக்கும் நாங்கள் கோயிலுக்கு போனாங்க. பெரும் கஸ்டமர்ட்டியில் தான் போனது. அவங்கள்ட்ட எடுத்து அவங்க வந்து மேலிடத்தில் அப்ரூவ் எடுத்து போய் வந்தது. மேலிடத்தில் அப்ரூவ் எடுத்து அரசாங்க கட்சி சார்ந்த சில பேர் வந்து அதற்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கிறார்கள். இருந்தாலும் இனி தொடர்ந்து மக்கள் பாவனைக்கு மக்கள் விரும்புவது என்னென்றால் பழைய பாதை, அதாவது இந்த ஆலயத்துக்குரிய பழைய பாதையை தான் மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் இவர்கள் வந்து தற்காலிகமாக மக்களின் காணிக்குள்ளாலேயே போய் வர சொல்லி இருக்கிறார்கள். பழைய பாதை வந்து இந்த விதியால் வருது. பழைய பாதை வந்து யாழ்ப்பாணம் பலாலி நோக்கி வர பலாலியிலேருந்து உள்ளுக்க வந்து கோயிலுக்கு அருகாமையே இருக்குது. கட்டுப்பாட்டு அந்த விடப்பட்ட பாதை கொஞ்சம் இருக்குது. ஆனால் இன்னும் விடாமல் தான் இருக்குது அந்த பாதை. ஏனெண்டா ஒரு அவர்களின் வந்து என்ன அந்த வாகனம் திருத்துகிற ஒரு கராச்சி இருக்கிறதால அந்த கராச்சை எடுத்த பிறகுதான் அந்த பாதையை விட்டு தருவோம் என்று கொண்டு நிற்கிறார்கள். இதுக்கு நடவடிக்கை எடுத்தால் மக்கள் சந்தோஷப்படுவார்கள். பூசை வழிபாடு என்னென்னா இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் விளக்கு வச்சு வரேன். யாராவது மக்கள் வந்து பூசைக்கு கேட்டால் அதற்கு ஒழுங்குபடுத்தி மக்களை கூட்டி கொண்டு போய் பூசை செய்கிறது. இல்லாவிட்டால் நாங்கள் போய் ஒரு ஐயாவை கூட்டி கொண்டு விளக்கு வச்சுட்டு வரோம். நாங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூசை நடக்கும். இனி தொடர்ந்து இந்த பாதையால் விட்டால் ஐயாவை கூட்டி கொண்டே நாங்கள் தொடர்ந்து பூசை செய்கிற நிலைமையில இருக்கிறோம். இனி தொடர்ந்து விட்டால் இப்போ நாளைக்கு தான் எங்களுக்கு தெரிய போகுது இதுக்கால போகலாமா இல்லையான்னு. அதாவது நாளைய வெள்ளிக்கிழமை நாங்கள் இதுக்கால வரும் போது நார்மலாக எங்களை விட்டால் நாங்கள் தொடர்ந்து பூசை செய்ய தொடங்கலாம். ஏனெண்டா நாங்கள் இப்போ இன்னும் விட இல்லைன்ட்டு நாங்கள் போய் பூசை ஐயா கூட்டிக் கொண்டு ஐயாவை சிரமப்படுத்தி அதுக்கால போகிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ நாளைக்கு தான் எங்களுக்கு முடிவு வரும். சிரமதான பணி எங்களுக்கு வந்து கோயில் வீதி வந்து கடைசியில் வந்து வேலிக்கம்பி போடுறதுக்கு இராணுவம் உதவி செஞ்சது.
கடைசி வேலி நாங்கள் அதாவது வேலி கம்பிகள் வேண்டி கொடுத்தது அடுத்த மக்களும் சேர்ந்து இணைஞ்சு வேலை செஞ்சுருக்கிறோம், நிர்வாக உறுப்பினர்களும் செய்திருக்கிறோம். வேலி கம்பி வந்து போட்டிருக்கிறோம். இந்த வேலிக்கம்பி முழுவதும் அந்த வேலிக்கம்பிக்கு இடையில ஒரு பத்தை இருக்குது, அதை தள்ளி முடித்தால் கிளியர் ஆகிடும். நாளைக்கு வந்து அந்த வேலை நடக்கும். பிறகு சரி, இப்போ நாளைக்கு தான் முடிவு தெரியும், மக்களுக்கு சொல்லலாம் இந்த பாதையால் வரலாம் இல்லாட்டி எப்படி வரலாம், நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு தான் தெரிய வரும். ஏன்னாண்டா நாங்கள் முழுசாக சொல்லல அதை. ஏன்னாண்டா இன்றைக்கே நாங்கள் அதில் இரமத்தியால் நின்று வெயிட் பண்ணி ஒரு ஆளுக்கு கோல் எடுத்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 4 பேருக்கு கோல் எடுத்து கேட்டுட்டாங்க போகலாமோண்டு. ஏன்னாண்டா தங்களுக்கு அப்ரூவ் வரையில்லையாண்டு, அதாவது அனுமதி வரையில்லை இதுக்கால விட்டுருவோக்காண்டு. அப்போ நான் கடந்த ஒரு 3 தினங்களுக்கு முன்னரே பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வந்து தன்னுடைய சமூக தாக்கத்தில் தெரிவித்தார், வந்து மக்கள் வந்து போகிறதுக்குரிய அனுமதி இருக்குது, இராணுவத்தில் வந்து முழுமையாக விட்டுட்டு நம்ம போகலாம்னு தெரிவிச்சிருந்தார். ஆனால் அதை நம்பி நிறைய மக்கள் வந்து திரும்பி போயிருக்கீங்க. இது வந்து என்னென்னா எங்களுக்கு வந்து இராணுவம் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிழமைக்கு முதல் சொன்னவன் உங்களுக்கு வந்து ஒரு பாதை விட்டு தரலாம், அதாவது அந்த பழைய பாதை விட்டு தரலாம், 2 பக்கம் வேலி அடைச்சு ஆளுநர்கிட்ட சொல்லி இருக்கணும். ஆளுநரும் அந்த பாதையை விடாப்படியாக நிற்க சொல்லி சொன்னேன். ஆனால் இவர்கள் வந்து இப்போது இந்த பாதை தற்காலிக பாதை தரலாம் வேண்டா, பிறகு நாங்கள் சரி அதை தாங்கொண்டு அவர்கள் வந்து இவ்வளோ நாளும் பேச இருந்தவன். இப்போ கடைசியில் வந்து இளங்குமரன் வந்து ஒரு பூசைக்கு வந்த எஸ்எஃப் கமாண்டர் மற்ற இளங்குமரன் அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் வந்து பூசைக்கு வந்த அந்தண்டு அவர்கள் கதைச்சு எங்களுக்கு தந்திருக்காங்க. இனி அடுத்த கட்டம் என்னன்னு நாங்கள் பார்க்கணும். ஏன்னாண்டா இப்போவும் அவங்க தான் சில பேர் கதைச்சு அனுமதி தந்திருக்காங்க உங்களை கோயில் ஆலயம் பார்க்குறோக்கு. மேலதிக தகவல் வந்து இனி அடுத்த இதில் தான் தெரியும் நாங்கள் போய்